எங்க விஜயுமே வந்து காவேரி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே வந்த வெண்ணிலாவுமே என்னாச்சு விஜய், எதுக்காக நீ அழுற அப்படின்ற மாதிரி எங்க விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயாலையுமே அந்த விஷயத்தை தாங்க முடியல. ஏன்னா வெண்ணிலாவை அவங்க பழைய மாதிரி இடத்துல வச்சு பார்க்க முடியல. அவங்களுமே இங்க பாரு வெண்ணிலா, நீ இந்த மாதிரி தேவையில்லாம வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. உன் மேல இருக்க பரிதாபத்துல மட்டும்தான் உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட போய் உன்னை ஒப்படைச்சிருப்பேன். நான் வச்சு இப்படி பார்த்துருக்க மாட்டேன்ட்டு இங்க வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவுமே இங்க விஜயை வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் விஜய் மட்டும்தான், வேற யாருமே அவங்க ஞாபகத்துல வரல. அதனாலதான் வேற வழி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க தாத்தாவும் வந்துட்டு என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப விஜயுமே நர்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, இவங்களை தூங்க வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள வெண்ணிலா எஞ்சி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் அங்கே வந்த ராகினியுமே ஆமா தாத்தா, இந்த மாதிரி அப்பப்போ வெண்ணிலா இப்படி தான் வந்து அப்செட் ஆகி எஞ்சி வந்துடுறா அப்படின்ற மாதிரி இங்கே வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே தாத்தாவுமே இங்கே பாரு ராகினி, நீ முதல்ல வெண்ணிலாவை ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராகினியுமே நான் கூப்பிட்டா வெண்ணிலா வருவாங்களான்னு தெரியல, ஆனால் விஜய் கூட்டிகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயும் வெண்ணிலாவையும் கோத்து விடுறதுக்காக இங்கே அவங்க திறமையாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு தெளிவாக புரியுது, இவ இதை தான் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தாவுமே நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே ராகினி வந்துட்டு பரவாயில்ல தாத்தா நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ராகினி கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நிவினுமே தனியா வீடு பாக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இவங்க டைரக்டா நிவினோட வீட்டுக்கே இங்க காவேரி வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அங்க போன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டு என்ன இது சரிப்பட்டு வராது, ஏற்கனவே இங்க யமுனாவே வந்து சும்மா தான் இருந்துட்டு இருக்கா, அவ இங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நாம வர குடும்பத்தோட போயிருந்தோம்னா அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாவும் தம்பி இங்க பாரு தம்பி, நாங்க இந்த வீட்டுல இருந்தா சரி வராது, நீங்க எங்களை ஒரு ஹோட்டலில் விட்டுருங்க, நாங்கள் ஒரு 2 நாள் அங்கே தங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த வீடு ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க நிவினுமே இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே 2 நாள் தான் இருக்க போறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிட்றாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே கங்காவை பார்த்து இங்கே பாருக்கா சரி வராதுக்கா, நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது, இங்கே இருந்தால் எனக்கு என்னமோ வந்து சரியா படலை அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் கேட்டது கூட இங்கே நிவினும் இன்னொரு பக்கம் வந்து யமுனாவும் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் 2 நாள் தான் இருக்க போறீங்க, வந்து இருங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வீடு பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே விஜயுமே வேற என்ன பண்ணுறது, நம்ம காவேரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்தோடையும் ரொம்பவே சேடாகவும் இவங்களுக்கு நடந்த ஞாபகங்களை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி குடும்பத்தோட இங்கே காவேரியோட சேர்ந்து இவர் சண்டை போட்ட விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் காவேரியோட முகம் மட்டும்தான் இவருக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. காவேரி விட்டுட்டு போனதை இவரால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாரதாவோட குடும்பம் வாழ்ந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. காவேரிலாம் இங்கே தானே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஃபோட்டோவும் இருக்கு. அதையும் எடுத்து பார்த்த விஜயுமே இங்கே காவேரியை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏன் காவேரி என்ன புரிஞ்சுக்காம போயிட்டேன், நான் உனக்காக தான் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோட மனசை உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட விளையாடுறேங்கிறது கூட உன்னால வந்து புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ட்டு அவருமே தன்னை தானே இந்த பக்கம் காவேரிட்ட கேட்டுட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஒரு வழியா சாரதா வீட்டுல இருக்க எல்லாருமே நிவினோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா நிவினுமே அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருமா, இந்த மாதிரி வந்து நான் இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், ஒரு 2 நாள் மட்டும் இவங்க இருப்பாங்க, அதுக்குள்ள வீடு பார்த்தா அவங்க போயிடுவாங்க, ஆனா அவங்களை நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தேவையில்லாம அவங்கள திட்டி ஏதோ பிரச்சனை பண்ணனா அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே தன்னோட அம்மாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே எதுவுமே பேசாம சைலண்டா ஓ அப்படி வரியா நீ, சரி 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 அவங்க வரட்டு, நீ இல்லாதப்ப அவங்களுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ள ரொம்பவே கோபத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஏற்கனவே யமுனா இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம தான் இங்க நவீனோட அம்மாவுமே இருக்காங்க. இது வேற இப்ப யமுனாவோட குடும்பமே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை இருக்க விடக்கூடாது, இவங்க இங்கே டேரா போட்டுருவாங்க, இவங்களை இங்க இருக்க விடாம பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க உள்ள வந்த உடனே சாரதாவுமே நிவினோட அம்மாட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நாங்க இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருப்போம், நாங்க கிளம்பிடுறோம், நாங்க வெளியில தங்குறோன்னு தான் சொன்னோம், ஆனா தம்பி தான் நீங்க இங்க வாங்க 2 நாள் வாங்க இருங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க 2 நாள் கிளம்பிடுவது நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க நிவினோட அம்மாவோட கோபத்தை இங்க சாரதா பார்த்திருப்பாங்க. முதல் டைம் நர்மதாவை பார்க்க போகும்போது அவங்க ரொம்பவே இங்க சாரதாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் அவங்களுமே ஒரு முடிவுக்கு வந்து சரி முதல்ல நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஆனா அப்ப எதுவுமே பேசாத நிவினோட அம்மாவுமே சரி சரி நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நிவினோட அம்மாவுமே அவங்க மனசுக்குள்ள இன்னைக்கு உங்களை விட மாட்டேன், இனிமேல் பாரு இந்த 2 நாள்ல உங்க பொண்ணையும் சேர்த்து நீங்க உங்க கூட கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்ணாம விட மாட்டேன், நிவினையும்
யமுனாவையும் கண்டிப்பா நான் பிரிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ள சவால் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே எப்படியாவது நம்ம காவேரியை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும், மறுபடியுமே காவேரியோட வீட்டுல நம்ம நல்ல பேரை வாங்கி அங்க காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படியாவது நம்ம குமரன் போற இடங்களை கண்டுபிடிச்சு எங்க அவங்க வீடு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கண்டிப்பா குமரன் போற லைன்லயே நாமளும் போய் வீடை பார்த்து இங்க காவேரியோட மனசை நம்ம மறுபடியுமே வந்து நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ட்டு இங்க விஜய் முடிவு பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி இப்போ காவேரியோட குடும்பம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவருமே தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது இப்ப நிவினோட வீட்டுல தான் காவேரியோட குடும்பம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பக்கம் விஜயுமே நிவினை கொஞ்சம் தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், மறுபடியுமே காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளோட குடும்பத்தோட அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கானா, அவன் உண்மையாலுமே இந்த பிரச்சனையில அவன் தான் முக்கிய பங்கு வகிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே யோசிச்சுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட இன்னொரு மனசுல சரி விடு, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு முதல்ல காவேரி நம்ம கூட வந்து சேரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட வேலையா குமரனை ஃபாலோ பண்றாங்க. அப்ப குமரனுமே கரெக்டா அவங்க புதுசா பார்த்திருக்க வீட்டுக்கு இங்க வெள்ளை அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுட்டு டைரக்டா அந்த வீட்டுக்கு போயிட்டு இங்க பாருங்க இதான் எங்க வீடு, இந்த வீட்டை வந்து பக்காவா வெள்ளை அடிக்கணும், இவ்வளவு செலவாகும்னா இதுக்கு நான் இவ்வளவு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸையும் கொண்டு போய் காட்டிட்டு அவங்களையுமே வெள்ளை அடிக்க விட்டுட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்குமே தெளிவா தெரிஞ்சிருது. ஓகே அப்பனா கண்டிப்பா இந்த இடத்துல தான் வீடு பார்த்திருக்காங்க, இதான் வீடு, அப்ப இதே லைன்ல நமக்கு ஒரு வீடு வேணுமே, நம்ம கண்டிப்பா இங்க காவேரி பாக்குற மாதிரி இடத்துல தான் இருக்கணும், காவேரி முன்னாடியே இருந்தா மட்டும்தான் நம்மளால மறுபடியுமே காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும், அது மட்டும் இல்லாம காவேரியோட குடும்பத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல நிவினோட அம்மாவுமே வீட்டுல அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நர்மதா சும்மா கேஷுவலா சரி ஓகே வீட்டுல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து இங்க ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க போன நிவினோட அம்மாவுமே ஏய் இது என்ன உன் ஃப்ரிட்ஜா இல்ல உன் வீடா, உன் இஷ்டத்துக்கு வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்க, முதல்ல தண்ணி உள்ள வை, உங்களுக்கு தான் உள்ள தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி எடுத்து குடிங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிக்கிறது தேவையில்லாம எங்களோட பொருள் எல்லாம் அதிகமா எடுத்து யூஸ் பண்றது, இந்த வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க, வீட்டுக்கு கெஸ்டா வந்தீங்கன்னா கெஸ்டா மட்டும் தான் இருக்கணும், சும்மா வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க நர்மதாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இதை பார்த்தோம்னா நர்மதாக்கு பயங்கரமா முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடுது. நர்மதாவுமே இல்ல எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இங்க வந்துடுறாங்க. ஆனா ஆளுக்கு வந்து நர்மதாவோட முகம் சரியில்லை அப்படிங்கிறத இங்க காவேரி நோட் பண்ணிட்டு என்னாச்சு நர்மதா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த மாதிரி வந்து நிவினோட அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நர்மதா சொல்றாங்க. இது கிட்டோன்னா காவேரிக்கு ரொம்பவே கோபம் வருது. பட் இருந்தாலும் சரி இரு நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிச்சனுக்கு போயிட்டு நார்மல் வாட்டர் எடுத்து யமுனாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களும் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரம் அங்க வந்து நிவினோட அம்மாவுமே ஆமா உன் புருஷனை எப்படி நீ ஏமாத்தினே இல்ல அவன் ஒன்னும் ஏமாத்தினானா, இல்ல நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி இங்க காவேரிக்கு பயங்கரமா வலிக்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப காவேரி ரொம்ப சைலண்டா நிவினோட அம்மாவை திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களும் ரொம்ப தெனாவட்டா இந்த பக்கம் சோஃபால உட்காந்துட்டு சொல்லு, ஏன்னா இப்படிப்பட்ட தப்பு எல்லாமே ஒரு சைடு பிளான் பண்ணிலாம் நடக்காது, ரெண்டு சைடும் பிளான் பண்ணியிருப்பீங்க, நீ பணத்துக்காக ஆசைப்பட்டிருப்ப, அவன் வந்து உனக்காக ஆசைப்பட்டிருப்பான், இந்த மாதிரி தான் தப்பா போயிருக்கும் அப்படின்ட்டு இங்க ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல கோபமும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதுனால எதுவும் பேச முடியாது, நம்ம குடும்பம் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த நம்ம மறுபடியும் நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக காவேரி எதுவும் பேசாம என் மேலதான் தப்பு, நான் தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல இப்படி இறங்கி தலையிட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிவினோட அம்மாவுமே சி இந்த குடும்பமே இப்படிதான் போல இருக்கு, பணத்தை பார்த்தாலே அலையுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனாவை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இங்க காவேரியும் அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நர்மதாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதுக்காக நமக்கு இவ்வளவு கஷ்டம், நம்ம போற இடங்கள் எல்லாமே நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹாலுக்கு வராங்க. ஆனா இங்க ஹாலுக்கு வந்த காவேரியோட முகமும் நர்மதாவோட முகமும் டல்லா இருக்கிறத கவனிச்ச சாரதாவும் என்னாச்சு நீங்க எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நர்மதா பேச வரும்போது காவேரி நர்மதாவை தடுத்துட்டு அது ஒண்ணும் இல்லம்மா சரி புது இடம் இல்ல அதனால ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சாரதாவுமே நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் இந்த இடமே நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம், கிடைச்சிருக்க இடத்த ஒழுங்கா 2 நாளைக்கு உட்காந்து யூஸ் பண்ண பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் காவேரிக்கும் புரிய வருது இப்போதைக்கு வேற வழி இல்லாம தான் எல்லாருமே இங்க இருக்கும் அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காமா எடுத்துக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இதுக்கு மேல இங்க நிவினோட அம்மாவுமே இவங்க யாரையும் நிம்மதியா விட மாட்டேன், இவங்களை படாத பாடு படுத்தி தான் இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள்ல தயாராயிட்டு இருக்காங்க.